வெல்கம் டு சோடா புண்டி. ஸோ இனி நம்ம பார்க்க போறது ரெண்டு தரமான படம் தான். ரெண்டுமே மஸ்ட் வாட்ச் மூவிஸ், மிஸ் பண்ண கூடாத ரெண்டு படம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே அந்த அளவுக்கு ஒர்த்து. டேய் அதுக்குள்ள ரெண்டு படம் பார்த்துட்டியான்னா அதான் சொல்றேனே, நல்ல படமா மாட்டுச்சுன்னா அடுத்தடுத்து ஆஹா ஆஹா வெறித்தனமான படம் ஏன்ற மாதிரி அந்த வைபோடவே அடுத்த படம் போயிடுவேன். அதுவே மொக்க படம் மாட்டுச்சுன்னா அந்த படம் பார்க்கறதுக்குள்ளவே பாதியிலே தூங்கி இருந்துச்சு, அந்த நாள் அப்படியே ஓடிவிடும். ரெண்டுமே தரமான படமா இருந்ததுனால வேற வழி இல்லை, செம்ம இன்ட்ரெஸ்டா உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்னு வெறித்தனமான ஆக்ஷன் படம், இன்னொன்னு செம்ம காமெடியான படம். ஆனா வெறும் காமெடி மட்டும் இல்லாம அதுல ஏகப்பட்ட விஷயங்களையும் டீல் பண்ணிருப்பாங்க. வாங்க ஃபுல்லா பாத்துருவோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் படம் மங்கி மேன். சோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதுல நம்ம ஜான்விக், இந்த ஆங்பேக்ல டோனி ஜாவோட ஃபைட், ஜான்விக்ல நம்ம தலைவனோட ஃபைட், அதெல்லாம் இப்படி வெறித்தனமா இருக்கும். ஏன் அந்த கில்பில்ல அந்த ஃபைட் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான சண்டைப்பா அப்படியே கண்ணு முன்னாடி நிக்குதுன்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும்ல, அந்த ஃபீலை இந்த படமும் கொடுக்கும். ஏன்னா வெறித்தனமா அடிச்சுக்கிட்டு மாட்டிருப்பானுங்க. டேய் 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 என்னடா சண்டை போடுறீங்களா, நிஜத்துல அடிச்சுக்கிறீங்களான்ற அளவுக்கு சும்மா அப்படியே நீங்கெல்லாம் டேய் நானும் வர சண்டைக்குன்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு படம் இது. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒருத்தனை கொல்லணும், அவ்வளவுதான். ஒருத்தனை கொல்லணும், அவனை எப்படியாச்சும் அவன் கிட்ட போகணும். அவன் கிட்ட நெருங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அவனும் அவ்வளவு பெரிய அப்பாட்டகர் தான். சோ அவனையே இவன் கொல்ல போறான். அதுக்கு நடுவில் இவருக்கு குட்டி குட்டியா பிளாஷ்பேக்கா லைட்டா தூவிட்டே இருப்பாங்க. தனியா ஒரு பிளாஷ்பேக் எல்லாம் போட்டு அரை மணி நேரம் இழுக்க மாட்டானுங்க. அப்பப்போ இவர் அவனை கொல்ல கிட்ட போறப்பெல்லாம் சின்ன சின்னதா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்ற மாதிரியே காட்டுவாங்க. சோ அவனும் ஒன்னும் அப்படியே அசால்ட் எல்லாம் கிடையாது. கிட்ட போனதும் டப்புன்னு துப்பாக்கி கடை சுட்டு வேலையை பார்க்கலாம்னு அவன் அதுக்கு மேல பயங்கரமானவன். நேர்ல மாட்டினானா போட்டு புரட்டி எடுப்பான் நம்ம ஹீரோவை. டேய் நீ எப்படா அவனை ஜெயிக்க போறன்ற அந்த ஃபீலிங் கிரியேட் பண்ணுவானுங்க. சோ வில்லனுமே பயங்கரமான சண்டைக்காரன். சோ இவனுக்கு ரெண்டு பேர் நடக்கிற சண்டை, அது இல்லாம ஹீரோ தப்பிக்க போராடுற சண்டை, அப்புறம் கிளைமேக்ஸ் நடக்கிற மிகப்பெரிய சண்டைன்னு படம் பூரா சண்டை தான். அந்த ஒருத்தனை ஏன் கொல்ல போறான், அதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான். பட் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், நார்மல் ரிவெஞ்ச் கதை தான். ஆனா அது ஒரு ஜான்விக் ஸ்டைல்ல, இந்த ஆங்பேக் ஸ்டைல்ல வெறித்தனமான சண்டையோட படம் முடிய வரைக்கும் ஆஹா சண்டை அடிச்சுக்கங்கன்ற அந்த ஃபீலை படம் முழுக்க மெயின்டைன் பண்ணானுங்க. வெறித்தனமான சண்டை. ஏன் இத்தனை வெறித்தனமானு போடுறேன்னா, அந்த அளவு ஃபைட் எல்லாம் ஒன்னும் அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். சோ மிஸ் பண்ண கூடாத படம்பா. சோ இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாலையும் இந்த பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சில நியூடிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா இவர் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பாரு, அதுக்கு நடுவில் சைட்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் ஏன்னா இவங்க அடிச்சுக்கிட்டு மாறுறதுனால அங்கங்க சில விஷயங்களை காட்டுவாங்க. பட் இந்த படத்துல அந்த மாதிரியான சீன் காட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இங்கேயே ஃபைட் தரமா போயிட்டு இருக்குது. ஸோ அதுவுமே இருக்குது, வெறித்தனமான ஆக்ஷன் இருக்குது, கொடூரமா இருக்கும். ஸோ அதனால இதை ஃபேமிலியா பார்க்க முடியாது. ஏன்னா சில பல அந்த மாதிரி காட்சிகளும் இருக்கு, கூடவே அதிரடியான ஆக்ஷன் இருக்கு. அதனால இது ஃபேமிலிக்கான படம் கிடையாது. பட் இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஆக்ஷன் படம்லாம் நல்லா சில்லறை சதற விட்டு பார்ப்போம்னா இந்த படம் உங்களுக்கான படம்னா மஸ்ட் வாட்ச், மிஸ் பண்றாதீங்கப்பா. ரெண்டாவது படம் இப்ப வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தனா, அப்படியே இந்த படம் வைப்ல அடுத்து அப்படியே ஒரு காமெடி படம் இறங்கினேன். நல்ல வேலை ஒரு நல்ல படம் பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு நல்ல படம் பார்க்கும்போது செம்ம ஃபீலை கொடுத்துச்சு. அந்த ஃபீல் அப்படியே உங்களுக்கு கடத்ததான் இந்த வீடியோ. ரெண்டாவது படம் லாபட்டா லேடிஸ். இது நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது தமிழ் டப்பிங்ல கிடையாதுப்பா. ரெண்டு படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. பட் அதுக்காக மிஸ் பண்றாதீங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, இது கதையே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதை. ஹீரோ கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃபோட ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கா. அப்படி சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட கல்யாணமான ஜோடிகள் அந்த ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்காங்க. எல்லா மாப்பிள்ளைகளும் ஒரே கலர் கோட்டு, எல்லா பொண்ணுங்களும் ஒரே கலர் ரெட் சாரி. புகுந்த வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் முகத்தை காட்டக்கூடாது, முகத்தை மூடியே இருப்பாங்க. இப்ப நைட்டு அவங்க ஊர் வந்ததும் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு ஊருக்கு போக, கடைசியில பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் எல்லாம் இல்ல, இவர் ஒய்ஃபை மாத்தி கூட்டு வந்துருவாரு. இன்னொருத்தனோட ஒய்ஃபை இவர் ஒய்ஃப் நினைச்சு கூட்டு வந்துருவாரு. அதான் புகுந்த வீடு வர வரைக்கும் முகத்தை காட்டக்கூடாது, அதனால இவர் கூட்டு வந்துற. இப்ப இவரோட நெஜா ஒய்ஃப் வேற ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி, ஐயோ என் புருஷன் என்ன விட்டு போயிட்டான், என்ன அம்மான்னு விட்டு போயிட்டான், எங்க அம்மா எனக்கு எதுவுமே சொல்லி தரலையே, வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுங்க தான் சொல்லி கொடுத்ததே தவிர மத்த எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அங்க அப்பாவியா புலம்பிட்டு இருக்கிற இவனோட ஒய்ஃப். இந்த பக்கம் புகுந்த வீடு மாறி இந்த பொண்ணு. சோ இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவங்கள் தான் படம். இந்த பெண் உரிமையை பேசுறேன், பெண் கல்வியை பேசுறேன், பெண்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எங்க படத்துல சொல்றோம் இப்படின்னு பில்டப் கொடுத்த படத்துல என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, இப்படி நிறைய படம் நமக்கு ஃபீல் ஆயிருக்குல்ல. ஆனா இந்த படம் வெறும் காமெடி தான். ஆரம்பிச்சுல இருந்து எண்டு வரைக்கும் காமெடி தான். ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட பெரிய பெரிய விஷயங்களை போகல அசால்ட்டா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. சிரிச்சுக்கிட்டே சம்பவம் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. சோ ஃபன் மோட்லயே எல்லா பெரிய விஷயங்களையும் அட்டாக் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட விஷயங்கள் பிடிக்கும். குட்டி குட்டி கேரக்டர்ஸ் கூட, ஒரு சமோசாக்கு எக்ஸ்ட்ரா சட்னி கேட்கிற கேரக்டர் கூட அவர் போக போக அந்த பாட்டிமாவோட கனெக்ட் ஆகுறதுன்னு. அப்புறம் இந்த ஸ்டேஷன்ல மாறி போய் மாட்டிக்குமே இவரோட ஒய்ஃப் வேற ஒரு ஸ்டேஷன்ல, அங்க அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ற ஒரு பாட்டிமா கேரக்டர். சோ அந்த பாட்டிமா கொடுக்குற அட்வைஸ், சோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றது. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கியூட்டா இருக்கும். இந்த பக்கம் இந்த புகுந்த வீடு மாறி
மாறி வந்த இந்த பொண்ணு கொஞ்சம் படிச்ச பொண்ணா இருக்கும். சோ அந்த பொண்ணு பண்ற விஷயங்கள், அதை விட இதுல ஹீரோ கேரக்டர் அநியாயத்துக்கு அப்பாவியா இருப்பான். என்னடா இவ்வளவு பாவமா இருக்குன்ற மாதிரியே அந்த கேரக்டர் மேல இருக்கும். கடைசியில இவங்களுடைய அந்த காதல் அது சேர்ற இடம், அந்த ஒரு சாங்கெல்லாம் அப்படியே கியூட்டா இருக்கும். ஒரு செம்மையான படம். அதுக்கு நடுவுல போற போக்குல எல்லா இடத்தையும் அட்டாக் பண்றதுன்னு இப்படி ஃபன் மோட்ல போவாங்க. அப்புறம் முக்கியமா போலீஸ் கேரக்டர், உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அவனை பார்க்கும்போது டேய் என்னடா நீங்க நெஜா போலீஸா அப்படியே ஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்களான்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் நடிச்செல்லாம் இருக்க மாட்டாங்க, கேரக்டராவே வாழ்ந்திருப்பானுங்க. சோ எல்லா குட்டி குட்டி மூமெண்ட்ஸ், சோ படிக்காம எந்த அளவுக்கு இப்படி இருந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்களுக்கான உரிமை எந்த அளவுக்கு இருக்குது, சோ அது உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியாம எப்படி இருந்திருக்கிறாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் கியூட்டா காமெடியாவே சொல்லியிருப்பானுங்க. எங்கேயுமே உங்களுக்கு வந்து பெண் சுதந்திரம்னா என்ன தெரியுமா இப்படின்னு கருத்தூசி போடுற அந்த சீனே இந்த படத்துல கிடையாது. இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போற போக்குல அப்படியே காமெடியாவே பெரிய பெரிய விஷயங்களை டீல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு பிடிச்ச சீனே இல்ல வந்து நம்மளால ஏதாவது ஒய்ஃப் காணாம போயிட்டாங்கல்ல, இப்ப காணாம போனா அந்த ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும்ல, போட்டோ எடுத்துட்டு கல்யாணம் பண்ண போட்டோ எடுத்துட்டு எல்லார்ட்டையும் என் ஒய்ஃபை பாத்துட்டீங்களா, ஒய்ஃப் பாத்துருக்கீங்களா எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருப்பாரு. கட்சியில போட்டோல என்னன்னா இவர் கல்யாணம் முடிஞ்சது அதான் புகுந்த வீட்டுக்கு வர வரைக்கும் முகத்தை காட்டக்கூடாது, முகத்தை மூடியே இருப்பாங்களே, இவர் கோட் சூட் போட்டு இருப்பாரு, அந்த பொண்ணு இப்படி முகத்தை மூடியே இருக்கும். என் ஒய்ஃபை பாத்தீங்களா ஒய்ஃபை பாத்தீங்களான்னு ஒரு போட்டோ காமிச்சிட்டு இருப்பாரு. டேய் முகத்தையே காட்டாம எப்படா அவங்க ஒய்ஃப் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு. ஆனா மனுஷன் இதை வச்சே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறது. இப்படி குட்டி குட்டி காமெடி மூமெண்ட்ஸ். ஆனா அவனுக்கு தெரியல இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறது. இப்படி எல்லா விஷயத்தையும் போற போக்குல டீல் பண்ணிருப்பானுங்க. சோ இது செம்ம ஃபேவரட்டான ஒரு படமா மாறிடுச்சு. இந்த பஞ்சாயத்து சீரிஸ் பாத்துருக்கீங்கல்ல, சோ பார்த்தவங்களுக்கு அது செம்ம ஃபேவரட்டா இருக்கும் அந்த சீரிஸ். அந்த சீரிஸோட வைபு உங்களுக்கு இந்த படத்துலயும் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு ஈக்குவலான அந்த ஒரு வேர்ல்டு மாதிரி தான் இதுவுமே ஃபீல் ஆகுமா. சோ அந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாவும் மாறும். சோ மங்கி மேன் வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் படம். அதுல கதெல்லாம் தம் தூண்டு, வெறும் ஒருத்தனை கொல்லணும், அவன் ஏன்னா இவனுக்கு ஒரு வேலையை பார்த்துருக்கான் சின்ன வயசுல, அவ்வளவுதான். சிம்பிளான விஷயத்தை வச்சுக்கிட்டு சிறப்பான ஆக்ஷனை போட்டு சும்மா ஜான்விக் ஸ்டைல்ல, நம்ம இந்தியாவோட ஜான்விக் ஸ்டைல்ல அதுலயுமே வந்து ஹனுமன் கனெக்ட்லாம். அவர் தனியா நம்ம வந்து சண்டை போடுறவர், காசு வாங்கிட்டு சண்டை போடுறவரு, அந்த அப்படியே மங்கி மாஸ்க மாட்டிக்கிட்டு அந்த ஹனுமன் ரெஃபரன்ஸோட இவர் வந்து ஒரு ஹனுமன் அவதாரமா இவரை வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போன விதம். ஸோ அதுக்காகவும் பேன் பண்றதுலாம். பட் அது மட்டும் காரணம் கிடையாது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்காக பேன் பண்ணாங்கன்ற விஷயம் புரியும். பட் இதுல வந்து இந்த ஹனுமன் கேரக்டரோட கனெக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டின விதம், வெறித்தனமான சண்டைகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த மங்கி மேன் படத்துல இருக்குது. இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியா எல்லா பெரிய பெரிய விஷயங்களையும் அழகா போற போக்குல சிரிச்சுக்கிட்டே சம்பவம் செய்யறதுன்னு வைங்கல்ல, அது இந்த படம். ரெண்டு படத்தையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்கப்பா. அடுத்து வேற என்ன படம் பார்த்துட்டு இருக்கேன்னா, நம்ம ஜிவி பிரகாஷோட இந்த டியர் படம் வந்திருக்குல்ல, ஸோ அதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்குது, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது அப்புறம் வந்து டெட் பாய் டெடக்டிவ்ஸ், அது வந்து தமிழ் டப்பிங்ல தான் இருக்குது. ஸோ ஐடியா புதுசா இருக்குது. பட் அது ஒரு 2 எபிசோட் பார்த்துருக்கிறேன். மிச்சதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அது ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அந்த 2 தான் ஓடிட்டு இருக்கு. அண்ட் நீங்க இந்த 2 படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா புடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.